ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய பாடல்: சாமகான பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகான பிரியே. வாமதேவர் மகிழ் சுந்தரி சங்கரி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி சாமகான பிரியே. ஆதிகாரணி பராசக்தி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தர்ம சம்வர்தினி ஓதுமா மறை கௌரி ஓங்காரி ஓதுமா மறை கௌரி ஓங்காரி. உனதடியே சரணம் சந்ததம் உனதடியே சரணம் சந்ததம் சாமகான பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகான பிரியே. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை சுய பரிசோதனை மிக மிக முக்கியம். ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. கொஞ்ச நாளா கணவனோட மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, மனைவியோட காது கேட்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஆழமாக நம்பினாரு அந்த கணவன் என்ன நினைச்சாருன்னா, காது கேட்காத மனைவியோட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சாரு. அதனால அந்த மனைவியை விவாகரத்து பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்தாரு. இப்போ மனைவிக்கு காது கேட்கல அப்படின்றத வேற யாராவது ஒருத்தர் சாட்சி சொன்னாதான் நம்மளால விவாகரத்து வாங்க முடியும் அப்படின்னு அந்த கணவன் நினைச்சாரு. அதனால அந்த கணவன் தன்னோட நண்பனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில அந்த கணவனும் அந்த நண்பனும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சமையல் அறையில அந்த மனைவி இந்த கணவனுக்காகவும் அவரோட நண்பனுக்காகவும் சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கணவன் தன்னோட நண்பன் கிட்ட, இங்க பாருப்பா, நீ தான் வந்து சாட்சி சொல்லணும். இப்ப பாரு, நான் வந்து என்னோட மனைவியை கூப்பிடுறேன், என் மனைவிக்கு காது கேட்கல அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக வந்து சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த கணவன் மனைவிய சத்தமா கூப்பிட்டு, சமையல் வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாரு. கூட இருக்கிற நண்பனுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னே புரியல. இப்போ அந்த கணவன் வீட்டு வாசல்ல இருந்து ஹால் வரைக்கும் வராரு. ஹால் வரைக்கும் வந்து ஹால்ல இருந்து மறுபடியும் மனைவியை கூப்பிட்டு கத்தி, சமையல் வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாரு. அங்க என்ன நடக்குதுன்னு இன்னும் அந்த நண்பனுக்கு புரியவே இல்லை. உடனே சமையலறைக்குள்ளேயே வந்துட்டாங்க கணவனும் நண்பனும். இப்போ அந்த கணவன் மறுபடியும் சத்தமா மனைவியை கூப்பிட்டு, சமையல் வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கத்தினாரு. இப்போ சமையல் அறையில இருக்கிற அந்த மனைவி பதில் சொன்னாங்க சத்தமா. 3வது தடவை சொல்றேன், இன்னும் 5 நிமிஷத்துல சமையல் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு கத்துனாங்க. இப்போ அந்த மனைவி கத்துனது அந்த கணவனோட காதல நல்லா விழுந்துச்சு. அந்த கணவன் நண்பனை கூட்டிட்டு போயிட்டு, பாத்தியா, நான் வாசல்ல இருந்து கத்தும் போது என் மனைவிக்கு கேட்கல, ஹால்ல இருந்து கத்தும் போது என் மனைவிக்கு கேட்கல, சமையலறைக்கு போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட மனைவிக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த நண்பன் சொன்னா, அடே முட்டாளே, நீ வாசல்ல இருந்து கத்தும் போதே உன் மனைவி பதில் சொல்லிட்டாங்க, உனக்கு தான் அது கேட்கல. மறுபடியும் ஹால்ல இருந்து கத்தும் போதும் உன்னோட மனைவி பதில் சொன்னாங்க, அப்பவும் உனக்கு தான் கேட்கல, சமையலறைக்குள்ளே போய் கேட்கும்போது சொன்ன பதில் தான் உனக்கு கேட்டுச்சு. அதனால்
உன்னோட மனைவிக்கு நல்லா தான் காது கேட்குது, உனக்கு தான் காது கேட்கல அப்படின்னு சொன்னான். அப்பதான் அந்த கணவனுக்கு புரிஞ்சது, இத்தனை நாள் நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு நம்ம மனைவிக்கு காது கேட்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்றது நல்லா புரிஞ்சது. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம பல பேர் மேல தப்பு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சுய பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யார் மேல தப்பு சொல்றோமோ அவங்க மேல தப்பு இருக்கா, இல்ல தப்பு சொல்ற நம்ம மேல தான் தப்பு இருக்கா அப்படின்றது சுய பரிசோதனை செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு புரிய வரும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை சுய பரிசோதனை மிக மிக முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.